ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சட்டங்கள் உருவாகும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ இந்த மோடி ஆட்சியில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சட்டங்கள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா SC/ST மக்களுக்குன்னு சொல்லி 252 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அந்த மக்களோட கல்வி மேம்பாடு பொருளாதாரத்துக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயன்படுத்தாமல் அந்த நிதியை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள பசு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுக்களுக்கு ஷெல்டர் அமைக்கிறதுக்கும் அந்த பசுக்களுக்கு தீவனம் வாங்கி போடுறதுக்கும் இது மாதிரியான விஷயத்துக்கு அந்த மக்களோட நிதியை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோ எடுத்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 96,000 கோடி எடுத்து அந்த மாடுகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா 90,000 கோடியை அதுக்கு மிகுதியாக என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த மக்களோட பணம்லாம் அங்கே உள்ள மாடுகளுக்கு பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது நம்ம அதை கேட்கும்போது எவ்வளோ பெரிய வலி வேதனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது மட்டுமா செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது மட்டும் செய்யலை. இன்னும் பல விஷயங்களுக்கு இந்த SC/ST மக்களோட நிதியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அங்கே உள்ள ஒரு 6 கோயில்களுக்கு பராமரிப்பு செலவுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுடைய நிதியை எடுத்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த வேலையை இன்றைக்கு தான் இப்போ உள்ள முதல்வர் தான் இப்போ உள்ள ஆட்சியில் தான் அங்கே செய்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி அங்கே முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி விஷயத்தை அப்பவுமே தொடங்கி வச்சுருக்காரு. அவர் கவ் கேபினெட் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அப்பவுமே தொடங்கி வச்சு தொடக்கத்துலேருந்தே இது மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த SC/ST அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய பணத்தை ஃபுல்லாக இந்த ஆடு மாடுகளுக்கும் இந்த தேவையில்லாத இந்த கோயில் சாமி அப்படிங்கிற விஷயத்துக்கும் இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இவங்க எவ்வளோ தூரம் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய SC/ST மக்கள் PC OBC அப்படியா இருக்கக்கூடிய அந்த மக்களோட கல்வி மேம்பாட்டுக்கு இவங்க அந்த நிதியை பயன்படுத்திருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்திருக்க மாட்டாங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்களோ ஃபெல்லோஷிப் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணது யாருன்னு கேட்டால் இந்த மோடியோட அரசாங்கம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் SC/STக்கு கொடுக்கப்பட்ட இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெல்லோஷிப்பெல்லாம் சுத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வேலையை இந்த மோடி அரசு செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க நம்முடைய நிதியை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதியை ஆடு மாடுகளுக்கு தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே இந்துத்துவம் என்ன பண்ணிருக்கு, மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி இருக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்களோட முக்கியமான வேலையை என்ன பார்த்திங்கன்னா மதவாதம், சாதியவாதம், கலவரம், பிரிவினை, அப்புறமா கோமியம் குடிக்க சொல்கிறது, இது எல்லாமே இவங்களோட முக்கிய வேலையாக இருக்குது. இந்த வேலைகளுக்காக மட்டும்தான் இங்கே உள்ள மக்களோட நிதிகள் எல்லாமே செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிகுந்த வேதனை அளிக்குது. குறிப்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களெல்லாம் இந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது RSS BJP அங்கே இது மாதிரியான வேலைகளை தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்தையும் என்ன செய்யணும், RSS மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணலாம், RSSல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்கனவே RSSல இல்லாமல் இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நிதி எல்லாமே இங்கே ஆடு மாடுகளுக்கும் அங்கே உள்ள கோயில்களுக்கும் செலவழிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக RSSல உள்ளவங்க எல்லாம் அந்த அரசு நிர்வாகத்தில் இருந்தாங்கன்னா அங்கே என்னவாகும், அந்த மக்களோட நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். மக்களாகிய நாம் தான் இது போன்ற பிற்போக்குவாத சக்திகள்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒலிக்கும் தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. நன்றி. நான் குமார்.